ஹாய் ஹலோ ஜெயதேவி யூடியூப் சேனல். நம்ம வீட்டில் வந்து எளிமையாக எந்த செலவுமே இல்லாமல் நம்மளுக்கு அதிக மருத்துவ தன்மை வாய்ந்த ஒரு தாவரத்தை பற்றி பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓமவல்லி இலை. இந்த ஓமவல்லி இலை அப்படின்னா எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. ஓமவல்லி இலை அப்படின்னா சிலருக்கு தெரியாது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கற்பூரவல்லி இலை. சரிங்களா? இந்த கற்பூரவல்லி இலையில் வந்து பலவிதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து அதுக்கு இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற இருமல், சளி, ஜலதோஷம், நெஞ்சு சளி, தொண்டைப்புண், காய்ச்சல், இந்த மாதிரி பலவிதமான நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கற்பூரவல்லி இலையில் வந்து நம்ம நுரையீரலை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய பண்புகள் வந்து அதுக்கு நிறைய இருக்குது. நம்ம நுரையீரலை சுற்றி இருக்கிற அலர்ஜியை வந்து அது குறைச்சிரும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற சளித்தொலையும் நம்மளை விட்டு நீங்கிரும். இந்த கற்பூரவல்லி தலையை வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சளி, இருமல் அந்த மாதிரி ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா இந்த இலையை வந்து நல்லா வாட்டிட்டு கையில் எடுத்து நல்லா கசக்கி அதில் சாறு எடுத்து வடிகட்டிட்டு சங்கில் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சளி வந்து சரியாயிடும். இல்லை அப்படின்னா இந்த இலையை கூட வந்து நம்ம சாறு எடுத்துகிட்டு தேன் கலந்தும் கூட நம்ம சாப்பிட்லாம். இதே வந்து பெரியவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்னென்னு பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இலை எடுத்துக்கிட்டு 1 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் கொஞ்சமாக பனங்கல்கண்டு சேர்ந்து கஷாயமாட்டு வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற சளி, இருமல் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. கற்பூரவல்லி இலையினால் நம்மளுக்கு வந்து அஜீரணத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக அமைகிறது. சரிங்களா? நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து செரிமானம் ஆகிறதுக்கு வந்து இந்த கற்பூரவல்லி இலையை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரம் வந்து செரிமானம் ஆயிரும். குழந்தைகள் வந்து இந்த கற்பூரவல்லி இலை வந்து குடிக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த கற்பூரவல்லி இலையை வந்து நம்ம பஜ்ஜி போட்டும் கூட சாப்பிட கொடுக்கலாம். கற்பூரவல்லி இலையை வந்து சூடான தண்ணியில் போட்டு நல்லா ஆவி பிடிச்சோம் அப்படின்னா கொதிக்க விட்டு ஆவி பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற நெஞ்சு சளி வந்து சரியாயிடும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreview.online. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.